கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாத நல் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதத்துடைய பிளானட்டரி பொசிஷனை பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போது. ஏற்கனவே போர் சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய போராட்டங்கள், இதையெல்லாம் இந்த மாதம் பார்க்க போகிறோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும். உலகளவில் விலைவாசி உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்தில் இருக்கு. ஆனால் நம்முடைய ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் வருமா? எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும்? வழிபாடு செய்தால் நம்முடைய வருமானம் உயரும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்தை ஹவு டு ஃபேஸ் திஸ் மந்த், எப்படி இந்த மாதத்தில் நாம் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசி பலன்ல ஆகஸ்ட் மாத பலன்களில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். தொடர்ச்சியாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு உதவியாக இருக்கும். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாசங்க ஆகஸ்ட் மாசம். இன்னும் சொல்ல போனா நீங்க அதை வரவேற்க காத்திருக்கணும். என்ன காரணம் பாருங்க, 11th பொசிஷன் ரொம்ப அருமையா இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல மெர்க்குரி, ஜூபிட்டர், சூரியன் எல்லாத்துடைய இந்த காம்பினேஷன் வந்து இந்த 3 பிளானட்ஸ் கம்பைண்டா இருக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். என்ன வகையில வெற்றி அப்படின்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் விரும்புறீங்க, அதுல நல்ல ஸ்கோர் பண்ண விரும்புறீங்க, இல்லைன்னா ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் நல்லா முன்னேற விரும்புறீங்க, சீட் விரும்புறீங்க, எல்லாமே அமையுங்க. உங்க படிப்புல ஒரு முன்னேற்றம் அமையும். அண்ட் ஜூபிட்டர் வந்து 11th பொசிஷன்ல இருக்கிறது, பினான்சியலா ஒரு குறைவும் இருக்காது. மிக முக்கியமா இப்ப என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுகிறது. எனது நேயர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆகஸ்ட் மாதத்திலிருந்து உலக பொருளாதாரத்துல இன்னும் நிறைய சறுக்கல்கள் இருக்கு. நிறைய பொருளாதார பற்றாக்குறைகள் உலக நாடுகளில் ஏற்பட போகுது. விலைவாசி அதிகமாக போகுது இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருந்து. அது நெக்ஸ்ட் ஒரு 1.5 years 2 years அப்படி ஒரு நெருக்கடி இருந்துகிட்டு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நமக்கு வந்து சனி பகவான் மீனத்துல இருக்காரு. அவர் மேஷத்துக்குள்ள போய் மேஷத்தை விட்டு விலகிற வரைக்கும் நெக்ஸ்ட் 3.5 years உலக அளவில் பண நெருக்கடிகள் இருக்கும். நிறைய டெக்னாலஜிக்கலா நிறைய மாற்றங்கள் இருக்கும். இளைஞர்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பார்கள். புது வகையான தொழில்கள் வரும். என்ன செல்போன் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அதிலிருந்து மாறுபட்ட கம்யூனிகேஷன் டூல் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நெக்ஸ்ட் 3.5 years நிறைய பார்க்க போறோம். நான் சொல்றது வந்து சேட்டனை பேஸ் பண்ணி சொல்றேன். சேட்டன் மீனத்தில் இருக்கு, அடுத்து மேஷத்தில் போய் நீச்சமாக போகுது. நிறைய பேர் வேலை இழப்புகள், வேற வேலைக்கு மாறுவது. இது நாட் ஃபார் கன்னிராசி பட் ஃபார் ஆல் ராசி சொல்றேன். எல்லாமே நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லா ராசிக்கும் இது உண்டு. பட் கன்னிராசி பீப்புளுக்கு இப்போ வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலா முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைக்கிறீங்க, ஒரு கல்யாணம் நடக்கணுங்க, ரொம்ப நாளா தடங்க, நாங்க பண்ணாத பரிகாரங்கள் இல்லை சார். ஒரு பரிகாரம் பண்ணினா கண்டிப்பா நடக்கும் சார், கல்யாணம் நடக்கணும். நடக்கல அப்படின்னா அது பரிகாரமே இல்லை. ஏன் நடக்கல? பூர்வ புண்ணியம் சரியில்லாம இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம வந்து பரிகாரங்கள் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படி தொடர்ச்சியா பரிகாரங்கள் பண்ணுங்க, நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்டார்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாசம் நம்ம எதுல கவனமா இருக்க வேண்டியதுன்னா இருக்கணும்னா, சுக்கிரன் வீனஸ் வந்து நம்ம ராசியில உட்கார்ந்து இருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியில சுக்கிரன் உட்கார்ந்தா பொதுவா சுக்கிரன் ராசியில ரொம்ப கவர்ச்சியா இருப்பீங்க. ஜிம்முக்கு போவீங்க, பியூட்டி பார்லர் போவீங்க, ரொம்ப அழகுபடுத்திக்கிடுவீங்க. ஆண் பெண் இருபாலருமே நல்ல அவுட்ஃபிட் நல்லா போட்டுக்கிடுவீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆனா சுக்கிரன் நீச்சமா இருக்கக்கூடிய இந்த பீரியட் லவ் அஃபேர்ஸ் இருக்கு பாருங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஊழல் இருந்துகிட்டே இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு. அதனால லவ் விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்க பார்ட்னர்கிட்ட இருக்கக்கூடாது இந்த மாசம். ஏற்கனவே திருமணமான தம்பதிகள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அவங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னர், உங்க மனைவி, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம், அதெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் இந்த மாசம் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, ஃபினான்ஷியல் பொசிஷன் நல்லா இருக்கு, புதுசா சொத்து வாங்குற யோகம் வருது.
அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்த சிலருக்கு இடமாற்றம் இருக்கும், அதிகார பதவியில் இருக்கக்கூடிய சிலருக்கு இடமாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாம் இப்ப உருவாகும். இது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த மாசம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிருஷ்ணாய நமகா. ஓம் கிருஷ்ணாய நமகாங்கிற மந்திரத்தை டெய்லி 18 முறை சொல்லுங்க. கன்னிராசி பீப்புளுக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன் இந்த மாசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்ன பரிகாரம் செய்யணும், என்ன சாமியை கும்பிடணும்னு சொல்லிட்டேன். இந்த மாசம் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 2ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தி. அதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எல்லா தடைகளும் விலகும். அதே மாதிரி 3ஆம் தேதி 18ஆம் பெருக்கு வருது. 18 வகையான சாதங்களை பிசைந்து கொண்டு நதிக்கரை ஓரங்களில் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? இந்த 18ஆம் பெருக்கில் அப்படி உணவு சமைத்து எல்லோரோடும் கூடி நீங்க அந்த உணவை உண்பது குடும்ப உறவுகளை வளர்க்கும், ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், வீட்டில் சுபகாரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு பாருங்க, அவங்களுக்குலாம் 5ஆம் தேதி ரொம்ப நல்ல நாள். இந்த மாசத்துடைய 5ஆம் தேதி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்க டாக்டரை போய் சந்திங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல் வியாதிகள் விரைவில் குணமாகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த மாசத்துல 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. அமாவாசை தர்ப்பணத்தை விடக்கூடாது. நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சந்திக்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ், சார் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது செய்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு பித்ருதோஷம் வாட்டுதே, குடும்பத்தில் சிக்கல் இருக்கு, எங்கள் அஸ்ட்ராலஜர் பித்ருதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அந்த பித்ருதோஷம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையா, தடை இருக்கு ஜாதகத்துலன்னு அர்த்தம். அது எப்படி விளக்குறது? சர்வ அமாவாசையை கடைபிடிங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள், நம்ம அப்பா வழி முன்னோர்கள், நம்ம அம்மா வழி முன்னோர்கள், அவங்க ஜீன் தான் அந்த உடம்புல கலந்துருக்கு. அவங்களுக்கு நாம் நன்றி கூடக்கூடிய நாள் அது. அந்த நாளில் கையில் தர்ப்பை எப்படிங்க, எள்ளும் தண்ணீரும் எடுங்க, தர்ப்பணம் கொடுங்கள். சர்வ அமாவாசைக்கு மறந்துடாதீங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பதனாலே நீண்ட நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல விஷயம். இந்த மாசத்துல மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வருது, குறிப்பாக பெண்களுக்கு. 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் எப்படின்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விரதம். எந்த ஃபேமிலிலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு ப்ராப்ளம் இருக்கு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். கலசம் வச்சு கும்பிடணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் சுவரில் வரைவாங்க, ஒரு மண்டபம் போல் வரைந்து வரலட்சுமி அம்மனை வச்சு கும்பிடுவாங்க. நிறைய பேர் வரலட்சுமியினுடைய முகம் கிடைக்குது, வெள்ளியில முகம் இருக்கு, அதை அந்த முகத்தை வச்சு வழிபாடு செய்வாங்க. வரலட்சுமி அம்மனை அப்படி இந்த மாதம் 21ஆம் தேதி அந்த வெள்ளிக்கிழமை நீங்க வழிபடுகிற போது செல்வ செழிப்பு அதிகரிக்கும். சார் நான் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு வருமானம் வேணும், வரலட்சுமி விரதத்தை வழி கடைபிடிச்சு பாருங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் ப்ராப்ளம் இருக்கு, சால்வ் ஆகணுமா, 21ஆம் தேதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு பாருங்க. பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. குடும்பத்தில் திருமணமே கைகூடலையா, வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தால் திருமணம் கைகூடும். அப்படி அற்புதமான நாள், ஒண்டர்ஃபுல் டே, 21st of August. அதை பயன்படுத்திக்கிடுங்க. 27ஆம் தேதி யஜூர் உபாகர்மா, 31ஆம் தேதி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லியிருக்கேன். விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அப்படி இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் டேஸ் இந்த ஆகஸ்ட் மாசத்துல இருக்கு. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பேஸ்டு ஆன் கோச்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். சார் இதை நாங்கள் ப்ரெடிக்ஷன் கேட்குறோம், ஃபாலோ பண்ணுறோம், இந்த மாதம் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கேங்கிறீங்க. கரெக்ட். எதனால பிரச்சனைகள் வருது அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டுமே முழுமையான பலன் இல்லை. நம்ம சொந்த ஜாதகம், நம்ம நேட்டல் சார்ட், நம்ம பிறந்த போது ஒரு ஜாதகம் இருக்கு பாருங்க, அந்த ஜாதகம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதனுடைய போக்குகளைத்தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்கிறது. ஆகவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க நேரடியாக எங்களை சந்திக்க முடியும். சென்னையில் நான் இருக்கேன், சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு. நீங்க நேரடியாக ஜோதிட ஆலோசனையை என்னிடமே பெற முடியும். உங்களால் நேரம் வர முடியல, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன்.
உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.